கௌதாரி முனையில் மண் அகழ்வு ரத்து செய்யப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி இல்லை. இணையம் ஊடாக பண மோசடி சம்பவங்கள் அதிகரிப்பு. பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக உயர் நீதிமன்றில் மனு தாக்கல். நாட்டில் இனங்காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை தொடர்ந்து 15 சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 17ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் 17,599 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். சில நாட்களாக நிலவி வந்த மழையுடன் கூடிய வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக டெங்கு பரவல் அதிகரித்துள்ளமை காணக்கூடியதாக உள்ளது. அதற்கமைய அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதமும் சடுதியாக அதிகரித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, கண்டி, ஜாழ்ப்பாணம், காலி, ரத்னபுரி, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் தொடர்ச்சியான அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது. இணையம் ஊடாக பண மோசடி சம்பவங்கள் பண்டிகை காலங்களில் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பண மோசடி செய்வதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ருகுணு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுஜீவ அமரசேனவே குறிப்பிட்ட மனுவை தாக்கல் செய்துள்ளார். ருகுணு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியில் இருந்து தான் அகற்றப்பட்டமையானது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் தொடர்புடைய அரசியல் காரணங்களின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டு இலங்கை உட்பட பல நாடுகளில் பாரிய உயிர் மற்றும் உடைமை சேதங்களை ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் 20 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. குறித்த பேரனர்த்தத்தினால் 1500க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மாத்தறை எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பாரிய ரயில் விபத்துகளில் இதுவே அதிக உயிர் சேதங்களுடன் பதிவாகிய சம்பவமாகும். சுனாமி பேரழிவிற்கு பலியாகிய குறித்த ரயில் பயணிகளை நினைவு கூறும் வகையில் இயந்திரம் 591 பொருத்திய நினைவு ரயில் இன்று காலை இயக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சுனாமி அனர்த்த நினைவு நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது பயன்பாட்டில் காணப்படும் ரயில் டிக்கெட்டுக்கு பதிலாக பயணிகளுக்கு முன்பணம் செலுத்திய ரயில் டிக்கெட்டை அறிமுகப்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து இலங்கை ரயில் திணைக்களத்தினால் இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் இந்த புதிய டிக்கெட்டை அறிமுகப்படுத்துவதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி இல்லை என ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் தம்பிராசா மற்றும் பெனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் ஆகியோருக்கு இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்டால் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் என்று இலங்கை கடற்படை பேச்சாளர் கேப்டன் ஹயான் விக்ரமசூரிய கருத்து தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் 554 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 72 கடற்றொழில் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துமீறும் இந்திய கடற்றொழிலாளர்கள் குறித்து நாம் உயிர் சேதங்கள்
அச்சங்கள் இடம்பெறாத வகையில் எமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இலங்கையின் கடற்பரப்பினையும் வளங்களையும் கடற்றொழிலாளர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. அந்த வகையில் தான் நாம் அத்துமீறி எல்லை தாண்டுபவர்கள் மீது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். எனவே இந்திய கடற்தொழிலாளர்கள் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் முறைகளை கைவிடுவதோடு அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கவுதாரி முனையில் மண் அகழ்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கவுதாரி முனை பிரதேசத்தின் முக்கியத்துவத்தினையும் அதனை பாதுகாப்பது எமது கட்டாயம் என்பதனையும் உணர்த்தி மண் அகழ்விற்குரிய அனுமதி கொடுக்க வேண்டாம் எனவும் கூறி தீர்மானம் எடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ். ஸ்ரீதரன், ராமநாதன் அர்ச்சுனா, ரஜீவன், இளங்குமரன், பவானந்த ராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். கஜேந்திரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.